தமிழ்நாட்டில் சட்டசபை நிரலை எப்போதும் தொடரும், நிறுத்தப்படாது அப்படின்னு விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதியா அறிவிச்ச நிலையில அதை இரண்டாவது நாளே சட்டசபைகளை தவிர்க்க அரசு மீறி இருக்கு. இதனால விஜய் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. தமிழக சட்டமன்றத்தில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அரங்கேறி வந்த வரலாற்று சிறப்புமிக்க விவாதங்களின் தொடர்ச்சியாக அவைகளை எதிர்பாராத ஒரு பரபரப்பு தோற்றிக்கொண்டது. தேமுதிக, பாமக, திமுக உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்களது உரைகளை ஆற்றி முடித்த சில நிமிடங்களிலேயே சட்டமன்றத்தின் அதிகாரப்பூர்வ நேரடி ஒளிபரப்பு திடீரென நிறுத்தப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது உரையை நிறைவு செய்து தீர்மானத்தின் மீதான அடுத்த கட்ட விவாதங்கள் மற்றும் வாக்கெடுப்புக்கான சூழல் உருவான தருணத்தில் அவையெல்லாம் லைவ் செய்யப்பட்டது. அதன் பின் வாக்கெடுப்பு முடிந்து அதை தொடர்ந்து ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது தொலைக்காட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டு வந்த நேரடி ஒளிபரப்பு சிக்னல் திடீரென துண்டிக்கப்பட்டது. சட்டமன்ற நேரலை திடீரென நிறுத்தப்பட்டது கடுமையான விமர்சனங்களை சந்திச்சது. மேகதாது தனி தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் நிறைவடைந்து அடுத்த கட்டமாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே சட்டமன்றத்தின் அதிகாரப்பூர்வ நேரடி ஒளிபரப்பு திடீரென நிறுத்தப்பட்டுச்சு. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதம் தொடங்கிய உடனே ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையேயான கடுமையான வார்த்தை பரிமாற்றங்கள் நடந்துச்சு. ஆளுநர் உரைக்கு பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் கொடுத்த வாக்க காப்பாற்றியுள்ளார் முதலமைச்சர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டப்பேரவை நிரலை மீண்டும் தொடங்கி இருக்குது. இனி சட்டப்பேரவை நிரலை தொடரும். இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையான நிர்வாகத்துக்கு இன்றைய நிகழ்வு பெரிய எடுத்துக்காட்டு என தெரிவித்தார். அப்படி அவர் பேட்டி கொடுத்த அடுத்த நாளே சட்டப்பேரவை நேரலை நிறுத்தப்பட்டது. இந்நிலையில இச்சம்பவம் குறித்து அதிமுக ஐடி விங் தனது சமூக வலைதளத்தில் விமர்சித்து பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கு. அதுல ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கிய நிலையில பேரவையின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. முழு நேரலை அனைத்தும் உருட்டா சார், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை, நல்லா இருக்கு சார் உங்க மாற்றம், எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றுற மாதிரி ஐடியாவே இல்லை போல, அப்படித்தானே சார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதே போல மாற்றத்திற்கான ஆட்சி அப்படின்னு கூறிட்டு கடந்த கால திமுக ஆட்சியை போலவே தங்களுக்கு சாதகமான மற்றும் தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செஞ்சுட்டு எதிர்க்கட்சிகளின் வாதங்களையோ அல்லது தங்களுக்கு உடன்பாடு இல்லாத கருத்துக்களையோ நேரலை செய்யாமல் தவிர்ப்பது ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு. முதலமைச்சர் விஜய் கூறியது போலவே அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தது போலவே சட்டப்பேரவை நிகழ்வுகளை முழு நேரலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கு.